Day 62 of digital marketing. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிரே ஹெட் SEO டெக்னிக்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. நம்ம ப்ரீவியஸான வீடியோவில் ஒயிட் அண்ட் பிளாக் ஹெட் SEO டெக்னிக்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டிவா தான் இன்னைக்கு நம்ம கிரே ஹெட் SEOனா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இந்த ப்ராசஸ்ல நம்ம ஒயிட் அண்ட் பிளாக் SEO ஸ்ட்ராட்டஜி தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இது பண்றதுனால நம்ம வெப்சைட் வந்து சடனா ரேங்கிங் ஆகுங்க. ஆனால் எப்பெல்லாம் கூகுள் அப்டேட் பண்றாங்களோ அப்போல்லாம் நம்ம கீவேர்ட் டிராப்பிங் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. இதனால நம்ம உடனே நம்ம பெனால்ட்டியை வந்து நம்ம கூகுள் கிட்ட இருந்து வாங்கலனாலும் எப்பயுமே இதுக்கு ரிஸ்க் வந்து அதிகமாகவே இருக்குங்க. இதில் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கண்டென்ட்டுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக டைட்டில் வைக்கணுங்கிறதுக்காக நம்ம கண்டென்ட்டுக்கும் அந்த டைட்டிலுக்கும் ரொம்பவே சம்மந்தமே இல்லாமல் வச்சு ஒரு கிளிக் பைட்டான டைட்டில் வைக்கிறதுனால அது நம்ம கூகுள் வந்து நம்மளோட வெப்சைட்டை பெனால்ட்டி பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. இது மட்டும் இதில் பண்ணாமல் வேற என்ன ப்ராசஸ் இதில் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸ்பைரட் ஆன ஹை டொமைன் அத்தாரிட்டியை வந்துட்டு நம்ம வாங்கிட்டு அந்த டொமைன் மூலியமா நம்ம பூஸ்ட் ரேங்கிங் கொண்டு வந்துலாங்கிறது பண்றது. இந்த மாதிரியான டாக்டிக்ஸ்லாம் இந்த கிரே ஹெட் இதுல வந்து பண்றதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாச்சும் சாஃப்ட்வேர் பாட்டை வச்சு ஆட்டோமேட்டிக்கா பேக்லிங்க் ஜென்ரேட் பண்ண வைக்கிறது, இந்த ப்ராசஸ் எல்லாம் இதுல பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு சடனா ரேங்கிங் கொடுத்தாலும் எப்பெல்லாம் கூகுள் அப்டேட்ஸ் வருதோ அப்பெல்லாம் உங்க ரேங்கிங்கை ரொம்பவே டிராப் பண்ணி வருவதற்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கிரே ஹெட் SEO டெக்னிக்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா யூனிமேக் ஸ்கூல் ஆட்டை ஃபாலோ பண்ணுங்க.